வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அண்மையில கோயம்புத்தூர்ல நடந்த ஈசா விழாவுக்காக பழங்குடியின மக்கள் பல வருடங்களாக பயன்படுத்தி வந்த பாதைய பார்த்தீங்கன்னா, சிலர் ஆக்கிரமிச்சிருக்காங்க. யாருன்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு ஆக்கிரமிச்சு அந்த பாதையில மண்ண கொட்டி இன்னைக்கு மூடி அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, தனியாருக்கு சம்பந்தமான இடம்னு சொல்லிட்டு இப்ப போர்டு வச்சு, அங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அடக்குமுறை செஞ்சிருக்காங்க. இது யாரு செஞ்சாங்க அப்படின்னு தெரியாம ஒரு சமூக ஆர்வலர் பார்த்தீங்கன்னா, இத தட்டி கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. மயிராச்சு ஏங்க ஒரு நொய்யலாறு போறக்கூடிய பாதை நேத்து நல்லா பாத்துக்குங்க. நான் இங்க நிக்கிறேன் சரியா, கார்னியாக் பின்னாடி இந்த நபர் வந்து நிக்கிறாரு. முகத்த காட்டுப்பா, நல்லா பாத்துக்க நண்பர்களே. காலங்காலமாக உங்களுக்கு தெரியும், ஏறத்தாழ 20-25 ஆண்டுகள்ல ஒரு நூற்றாண்டாவே இந்த பாதை வந்து பாத்தீங்கன்னா பழங்குடி மக்களாகட்டும் பல்வேறு பயன்பாடுகளுக்காக ஆடு மாடு மேய்க்கிறவங்க பயன்படுத்தின பாதை. இப்ப இது தனியார் பாதைன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, போர்டு வச்சிருக்காங்க, க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் காருண்யா, இந்த பக்கம் சிறுதலி வனிதாமோகன். இந்த நிலம் யாரு, அந்த உரிமையாளர் யாருன்னு தெரியாது. ஆனா ஒரு நபர் வந்து கொண்டாடுறாரு, நான் தான் உரிமையாளர். நேற்று இரவில் முழுக்க இந்த நொய்யலாற்றை மறைத்து இந்த கும்பல் வந்து ஈசா சிவராத்திரிக்கு தனிப்பாதை அமைச்சிருக்காங்க. இது தொடர்பாக மாவட்ட வன அலுவலரிடமும் ரேஞ்சர்ட்டையும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம். எந்தவித அனுமதியும் இல்லாம நல்லா பாத்துங்க, தனியார் பாதைன்னு சொல்லக்கூடிய இந்த பாதையில எந்த அடிப்படையில் இவர்கள் வந்து பாதை அமைச்சாங்க? ஒரு மாவட்ட ஆட்சியருக்கோ ஒரு வன அலுவலருக்கோ ஒரு கிராம நிர்வாக அலுவலருக்கோ கூட அந்த அதிகாரம் கிடையாது. நொய்யலாறு ஓடிக்கொண்டிருக்கின்ற நொய்யலாற்றை மறைத்து பாதை போட்டுட்டு கேட்டா யாருன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு அயோக்கியத்தனம் நடக்குது. அதிகாரிகள் வேலை பாக்குறாங்களா தெரிய மாட்டேங்குது. வந்தாங்க பாருங்க, நல்லா பாருங்க. இது தனியார் வழி. நேத்து நைட் எப்படி தனியார் வழி எல்லாம் போச்சு, நேத்து நைட் எப்படி பாதையாச்சு, நொய்யலாற்று எப்படி மறைக்கப்பட்டது? இது ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? இந்த அயோக்கியத்தனத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் வரணும். நாளைக்கு இந்த இடத்துல நம்ம ஆர்ப்பாட்டம் பண்றோம். இந்த ஈசா மையம் வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா, அந்த ஏரியாவை சுத்தி மர்மமான பல விடயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சமூக ஆர்வலர்களும் சரி, பொதுமக்களும் சரி, இன்னைக்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சாட்டி வந்துகிட்டு இருக்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது அந்த மக்களிடையே மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும்.